ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான பதிவு. காதல், காமம் எவ்வளவு பெரிய விஷம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிற பதிவு. லவ் இஸ் எ ஸ்வீட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை புரிஞ்சுட்டு சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் அது உண்மை. அது பயங்கரமான விஷயம். காதலே, கள்ளக்காதல் ரொம்ப கொடூரமானது. அப்படி ஒரு சம்பவம் இப்போ நடந்திருக்குது தெலுங்கானாவில். சமீபமாக மேகாலயாவில் நடந்துச்சு இல்லையா? புதுமண தம்பதி ராஜா ரகுவன்ஷி அப்படிங்கிறவர் அவருடைய மனைவியை கொலை பண்ணுறான். ஆனால் அவள் எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிறது தெரியல. அதை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. பட்டு கணவனை எங்கேயோ நார்த் இந்தியா, அதாவது மேகாலயாவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தள்ளிவிட்டு, அவள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் சேர்ந்து தான் அவனை அடித்து கொலை பண்ணி தள்ளி போட்டு அவள் எங்கேயோ போய் காணாமல் போகிற மாதிரி நடிக்கணும்னு நினச்சாங்க. பட்டு மாட்டிக்கிட்டா அவள். அந்த விஷயத்தை பார்த்து தான் இங்கே இன்ஸ்பயர் ஆகி இங்கே ஒருத்தனை கொலை பண்ணுறாங்க. யார் கொலை பண்ணுறா தெரியுமா? ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு, 23 வயசு. அவங்க அம்மா 50 வயசு. இன்னொரு பேங்க் மேனேஜர் 35 வயசு. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணுறாங்க. யாரை கொலை பண்ணுறாங்க? ஐஸ்வர்யாவுடைய புருஷனை. அவனுக்கு 25 வயசு, கல்யாணம் ஆகி 1 மாதம்தான் ஆகுது. ஏன் அவனை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மேனேஜர் பேர் திருமல் ராவ். ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்கிறாரு. அந்த பேங்க்கில் அந்த துப்புரவு வேலை பார்ப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்க, சுஜாதான்னு 50 வயசு. அவருக்கும் அவங்களுக்கும் தவறான தொடர்பு. ஸோ 2016 19 வரைக்கும் இந்த தொடர்பு கண்டினியூ ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் வேறு ஒரு பொண்ணை. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 2019 அப்புறம் இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னும் போது மகளை அனுப்புகிறான் ஆஃபீஸுக்கு, அந்த வேலை பார்க்குறதுக்கு, க்ளீனிங்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த மகளோடையும் அந்த மேனேஜர் பேசி அந்த மகளோடையும் அவன் தவறான தொடர்பில் இருக்கிறான். இப்போ இது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. மகளை கழட்டி விடணும் அப்படின்ட்டு அவசரமாக அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு என்னாச்சு, ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த பையன் 25 வயசு பையன், அவன் பேர் நல்ல பேர் தேஜேஸ்வர். அவன் ஒரு கொஞ்சம் ஃபேமஸான டான்ஸ் இருப்பில் இருக்குது அங்கே. மேபி யூடியூப்பில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ப்ரைவேட் லேண்ட் சர்வேயர் வேறு அவன். ஸோ அவனுக்கு நிச்சயம் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே இந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிட்டான். எங்கேயோ போயிட்டான், எங்கே போனால் தெரில. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எப்படியோ வந்திருக்கிறாப்புல இருக்குது. இது தெரிஞ்சோடனே அந்த பையனுக்கு ஷாக் ஆகிருக்கு. பட் அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இல்லை அது ஒன்றும் பிடிக்காமலாம் போகலை, உங்கள் அம்மா கேட்ட வரதட்சணை எங்களால் கொடுக்க முடியல, அதனால் போயிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பையனோட வீட்டில் கம்முன்னு இருப்பாங்களா, செக் பண்ணுவாங்களே. செக் பண்ணோடனே அவங்களுக்கு தெரியுது அரசல் பரசலாக பேங்க் மேனேஜருக்கும் இந்த பொண்ணுக்கும் தவறான தொடர்பு இருக்குன்ட்டு. அவன் அந்த பொண்ணு கூட பேசுனதில் அவன் மயங்கிட்டான். இல்லை, நான் அவளை வீடு ஃபுல்லாக எதிர்ப்பு, பையனோட வீட்டில் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது. அதையும் மீறி இவன் கல்யாணம் பண்ணுறான். விதி யாரை விட்டுது? கல்யாணம் பண்ணிட்டான். 1 மாதம் ஆகுது. இங்கே என்ன நடக்குதுன்னா, அதாவது ஒரு 4 மாதத்தில் ஒரு 100 நாள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 நாளில் 2000 வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்களாம். இந்த ராவ், திருமல் ராவும் ஐஸ்வர்யாவும், புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு, கல்யாணத்து அன்னைக்கு கூட அவங்க வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே ஃபோனில் இருக்கிறத பார்த்துட்டு பையன் வீட்டில் கேட்டு சண்டையெல்லாம் பிடிச்சிருக்காங்க. இல்லை, நான் எங்கள் அம்மாட்ட தான் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்குது.
ஸோ அந்த ஃபோனில் வந்து அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு மட்டும்தான் லவ்வரு அப்படின்ட்டு அழுத்தம் கொடுக்குறான். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இது கல்யாணத்துக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அந்த பேங்க் மேனேஜர் திருமல் ராவ் இருக்கிறாரு, அவரோட ஒய்ஃபையே கொலை பண்ணலான்னு நினச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் கொலை பண்ணால் ஏதாவது குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும்ன்ட்டு அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறார். ஸோ இப்போ இந்த பொண்ணு வேறு ப்ரெஷர் கொடுக்குது, நான் உன் கூட தான் இருப்பேன், எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அந்த இவனோட மாப்பிள்ளையோட அவங்க காமத்திலலாம் ஈடுபட விடலை அந்த பொண்ணு. அதுக்கு தான் அந்த வீடியோ கால் போல் இருக்குது, ப்ரூஃப்காக. ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க இவனும் வந்து சரி அவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இதில் என்னென்னா, அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த அம்மா கூட ஜாலியாக இருப்பான்ட்டு அந்த அம்மா நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அம்மா கூட பேச மாட்டான், சுஜாதா கூட. அந்த அம்மா ஏன்னு கேட்கும்போது, நான் உன் பொண்ணை லவ் பண்ண, நீ பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட அப்படின்னு சொல்லி, என்னடா அது, சரி ஓகே அந்த பொண்ணை மறுபடியும் அழைச்சிட்டு வரணும், ஆனால் கல்யாணம் பண்ணியாச்சு என்ன பண்ணுறது, ஸோ அதனால் அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி பேங்க்கில் லோன் வாங்க வருவாங்களே அவங்கள சிலர் கிராமத்தில் இருக்கிறவங்கள சேர்ந்து, இந்த மாதிரி வாங்கின கடன் நீங்கள் திருப்பி கொடுக்க தேவை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்க வந்து கொலை பண்ணணும், அவன் சர்வேயராக இருக்கிறான், ஏதோ ஒரு நிலத்தை அளக்க போகிறான், அப்படி அழைச்சிட்டு போய் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, சுற்றி ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால முடியல. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவன் காரில் ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. காரில் டிரைவருக்கு பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான் மாப்பிள்ளை. பின்னாடி இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொண்டையை குத்தி கீச்சிருக்கிறாங்களாம். ஸோ எதால் குத்துனாங்க தெரியல, கத்தியா இல்லை வேறு எதையாவது. அப்புறம் அவனை வயிற்றெல்லாம் குத்தி கொலை பண்ணி ஏதோ ஒரு வாக்கியால் அந்த மாதிரி இடத்துல வந்து போட்டு போயிருக்கிறாங்க, அவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு. அது ஒரு மாதத்துக்குள்ளேயே அந்த உடம்பு வந்து வெளில வந்துடுச்சு, போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் கையில் அம்மானு வேறு அவன் பச்சை குத்தி இருப்பான் போல இருக்குது. ஸோ அதை வச்சு தான் கன்ஃபார்மும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கொலைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க வீட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆங்கிளில் விசாரணை பண்ணி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போகும்போது கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் உண்மையெல்லாம் வருது. இந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க வலுக்கட்டாயமா அப்படின்னு சொல்லியிருக்கா. அவன் இறந்த பிறகும் அந்த பொண்ணு அவங்க வீட்டிலே தான் இருந்திருக்கிறான், சந்தேகம் வராத மாதிரி. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு 4 நாள் இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து, அதாவது அவன் மிஸ்ஸிங் அப்படி போயிடும், இப்போ மெகாலயாவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க, இங்கே மாட்டாத மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இவங்க பண்ணியிருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது, என்ன நடந்து இருக்குது, எதனால் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கள்ளத்தொடர்பு, இதுதான் இங்கே விஷயமே. ஒரு விதத்தில் இந்த ஜாதி அப்படிங்கிறதுல நிறைய ட்ராபேக்லாம் வருது இல்லையா, மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம். ஆனால் அதில் ஒரு நன்மையும் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜாதியில் உள்ளவங்கள தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அந்த ஜாதி பெருமை மற்றவர்களை வந்து மட்டமாக நினைக்கிறதோடு நடத்திக்கிட்டால் பரவாயில்ல, அவங்கள அப்படி நடத்தும்போது நிறைய பின்விளைவுகள் வந்தது. ஆனாலும் நம்ம ஜாதி பெண்ணைத்தான், நம்ம ஜாதி ஆணைத்தான் திருமணம் பண்ணணும், அந்த எண்ணம் வேறொன்று இருக்கும்போது இந்த மாதிரி தவறு நடக்காமல் இருந்தது இல்லையா. அவங்க தன்னுடைய ஜாதியை உயர்வாக நினைக்கிறாங்க, மற்றவர்கள் தாழ்வாக நினைக்கிறாங்கன்னும்போது அவர்களை இவங்க பார்க்கக்கூட இல்லைன்றதே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான். அவங்க வந்து இவங்களை கேவலமாக நினைக்கிறாங்கன்றது ஒரு ட்ராபேக் இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த கற்புக்கு ஒரு கேரண்டி இருந்துச்சு. இன்றைக்கி மனிதர்கள்கிட்ட கடவுள் நம்பிக்கையும் கிடையாது. இந்த மாதிரி காமத்தில் நிறைய ஆபாச வெப்சைட்ஸ் அது இதுன்னு வந்து மனிதனுடைய குணத்தையும் ரொம்ப கெடுக்க ஆரம்பிச்சிடுது. அவனுக்கு வந்து 35 வயசு தான் ஆகுது அந்த பேங்க் மேனேஜருக்கு. ஆனால் அவன் அஃபேரில் இருந்த ஐஸ்வர்யாவுடைய அம்மாவுக்கு 50 வயசு, மேபி அதிகமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட எவ்வளோ வயசு வித்தியாசம் பாருங்கள் இல்லையா. பெண்ணை வந்து அவ்வளோ வயசு வித்தியாசம் உள்ளவங்கள வந்து அக்கான்னு ரொம்ப மரியாதையை தான் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்தாலே அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அது எப்படியெல்லாம் மாறி இருக்குது பாருங்கள். ஸோ
அப்போ அவன் காமத்துக்கு வந்து அடிமையாக இருக்கிறான். இதில் என்ன, அந்த பெண்ணுக்கிட்ட மட்டும்தான் அவன் அப்படி தொடர்பில் இருந்தானா, அல்லது அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், தெரியல. அது கவர்மெண்ட் பேங்க்காக என்னன்னு தெரில. கவர்மெண்ட் பேங்க்னால் பேங்க்கு வேலை கிடைக்கிறதே எவ்வளோ கஷ்டம். அப்படி இருந்து இந்த சபல புத்தினால் எல்லாத்தையும் இழக்கிறாங்க பாங்க. இதில் என்னென்னா, இவனை கொன்னுட்டு இவங்க லடாக்கு இல்லைன்னா அந்தமான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிடலான்ட்டு பேங்க்லேருந்து கடன் வேறு 20 லட்சம் வாங்கிட்டான். ஃப்ளைட் டிக்கெட்லாம் கூட எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே பாவம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே கொலை பண்ண முடியாட்டினா கூட இவங்க எஸ்கேப் பண்ணுற பிளானில் தான் இருந்திருக்கிறாங்க இல்லையா. இந்த ஆடி மாதம் பிரித்து வைப்பாங்க இல்லையா, அம்மா வீட்டுக்கு வரும்போது அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்ற பிளான்லலாம் இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், இவனுக்கு ஒரு மனைவி வேறு இருக்குது, பட் அதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு இவனுக்கு தோணுது. ஸோ இவன் கல்யாணம் பண்ணுறான்னா இவன் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பான். பட் அதையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது இங்கே விஷயம் என்னென்னா, அந்த காமம் இருக்குது இல்லையா, அந்த காமம் முதலாக அவன் யாரோட வச்சுக்கிறானோ, லவ் கூட அப்படி தான். யாரை முதல்ல பார்த்துடுறாங்களோ கடைசி வரைக்கும் அது ஈக்குவலாக யாரையுமே அவனால் வந்து சப்ஸ்டியூட்டாக வைக்கவே முடியாது. தேடி போனாலும் அவனுக்கு வந்து திருப்தியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம். மனைவி கிட்ட அவனுக்கு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். இது இல்லாமல் மனைவி வேறு ஏதாவது பிரச்சனை கூட பண்ணலாம். இன்றைக்கி கணவன் மனைவிலாம் எங்கே ஒற்றுமையாக இருக்கிறாங்க இல்லையா, மேபி தெரியாது, என்னென்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே பைபிளில் வந்து ஒரு கதை வரும், எஸ்தர் அந்த அதிகாரத்தில் வரும். ராஜா வந்து மனைவியை ஒரு அவர் வந்து பேரரசர், சிற்றரசர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவருடைய மனைவி அழகாக இருப்பாள். ஸோ அந்த அழகான மனைவி நான் வச்சுருக்கிறேன்றதை மற்றவங்களுக்கு காட்டுறதுல அவருக்கு பெருமை. அதனால் அவளை கூப்பிட்டு வா அப்படின்ட்டு ஆள் அனுப்புகிறாள். மனைவி அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லுன்ட்டா. இதெல்லாம் நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது, இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம். இதை தான் அங்கே போட்டிருக்கு. அது ஒரு ரீசனாக அதில் சொல்லியிருக்குது. அது மாதிரி அதாவது கணவன் பேச்சை மனைவி கேட்கறது இல்லைன்றது தான் அங்கே மெசேஜ். அப்போ கூட இருக்கிறவங்களாம் ஏற்றி விடுறாங்க, என்னங்க உங்களுக்கே எப்படின்னா நாளைக்கு எங்கள் மனைவிலாம் எப்படிங்க மதிப்பா அப்படி இப்படின்னு ஏற்றி விடுறாங்க. இதில் ஒருத்தன் இன்னும் ஒரு படி மேலே போய் நீங்கள் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டான். சரி பார்த்துடு அப்படின்ட்டான் ராஜாவும். ஸோ அப்போ தான் எஸ்தர்ன்ற ஒரு பொண்ணு வந்து அது கதை வேறு மாதிரி போகும். ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு அஃபேரு அல்லது லவ்வே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி மனைவி அல்லது கணவன் பண்ணுற ஒரு டார்ச்சரும் அவங்களுடைய புத்தி டக்குன்னு இதுக்கு முன்னாடி இருந்த லவ்வர்கிட்ட தான் போகும். அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். ஸோ இது வந்து பயங்கரமான எச்சரிக்கை. ஏன்னா இன்றைக்கி வந்து லவ்வை மீறி கள்ளத்தொடர்பே சகஜமாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இங்கே ஹர்ட் பண்ணிட்டா அவங்களுடைய புத்தியை வேறு பக்கம் தள்ளுவதற்கு நாமளே காரணமாக ஆகிடுவோம் அப்படிங்கிறது இங்கேயும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் இல்லையா. அதாவது அவன் வந்து ஒரு கள்ளத்தொடர்பாக தான் இருக்கணும்னு நினச்சவன் கள்ளத்தொடர்பையே மெயின் தொடர்பாக மாற்றி மனைவியை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னும் பொழுது மேபி அங்கே ஏதாவது பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். ஸோ அதையும் அது ஒரு காரணம். கள்ளத்தொடர்பு, அதாவது கள்ளத்தொடர்புலேயே விழுந்தால் கூட அவங்களோட போய் கல்யாணம் பண்ணணுன்னு பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க, குறிப்பாக ஆண்கள் நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மனைவி கிட்ட இருந்து சில பிரச்சனைகளும் காரணமாக இருக்கலாம். சமீபமாக ஒரு பாதிரியார் மாட்டும்போது எல்லாருமே அதான் சொன்னாங்க, மனைவி சரியாக இருந்தால் அவன் ஏன் அப்படி பண்ண போகிறான் அப்படிங்கிறது. இங்கே சரியாக இருந்தான்னா காமம்னு அர்த்தம் கிடையாது, மற்ற விஷயங்கள் சரி பழகிறது இதெல்லாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் வந்து ஒரு போதையிலே, அதாவது சாராயம் குடிக்கிறது தப்பு, சிகரெட் குடிக்கிறது தப்புன்னு உலகம் ஃபுல்லாக எல்லோருடைய மனசுலையும் பதிவாயிடுச்சு. அப்பயும் குடிக்க தான் செய்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனாலும் குடிக்காமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா நாட்டிலையுமே. அப்போ
ஏன்னா அது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துட்றாங்க. அதை எல்லோரும் கேட்காட்டினாலும் அது ஆழமாக பதிகிறவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த காமம் தப்புன்னு உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த மதத்துலேயும் யாருமே சொன்னது கிடையாது. அதுதான் பிரச்சனை. ஆனால் சாராயம், சிகரெட்டு, மற்ற போதை வஸ்துக்கள்லாம் இருக்குது இல்லையா, கஞ்சா, இந்த மாதிரி பயங்கரமான அபின், இந்த மாதிரி வஸ்துவெல்லாம் ஒன்றுமே கிடையாது காமத்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு போதை கொடுக்கக்கூடியது. ஆனால் இது தப்புன்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல. இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா தண்ணி அடிக்கும்போது அவனுடைய மனநிலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் வந்தால் கூட ஒரு 10 பேர் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குமா அந்த தைரியம். அவன் என்ன நினைக்கிறானோ அப்போ பண்ணிவிடுவானா. ஒருத்தனை போய் அடிக்கணும்னு நினச்சானா, இல்லை இதுக்கு முன்னாடி நமக்கு பிடிக்கல, மைண்டுக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் டக்குன்னு போய் செஞ்சுடுவானோ. ஏன்னா அந்த நேரம் அவனுக்கு சரி தப்பு இதை பகுத்தறிகிற சக்தி இருக்காது. ஏன்னா அது வேறு ஒரு போதையில் இருக்குது. சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அப்போ உங்களுடைய உடம்புல என்ன வேதியியல் மாற்றம் நடக்குதோ அதே மாற்றம் தான் காம வயப்படும் போதும் நடக்குதுன்றாங்க. அது உண்மையும் கூட. லவ்லே அதான் நடக்குது. அல்லது ஆபாச படம் பார்க்கும்போதும் அதான் நடக்குது. ஆபாசமாக நீங்கள் எதை பார்த்தாலும் அதான் நடக்குது, நினைத்தாலும் அதான் நடக்குது. இதில் லவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் அந்த போதையிலே இருப்பாங்க. கள்ளத்தொடர்பு இன்னும் சுத்தம், அந்த போதையிலே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது சரி தப்பு. இப்போ சப்போஸ் அந்த மனைவியே கொலை பண்ணுற அளவுக்கு இந்த பேங்க் மேனேஜர் வந்தார் இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் அவங்க வீட்லேயும் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் அந்த நேரம் அவனை கொலை பண்ணணுன்னு தோன்ற அளவுக்கு புத்தி யோசிக்காமல் போகிறதுக்கு காரணம் அந்த மயக்கத்தில் இருக்கிறது தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இல்லையா, கல்யாணம் ஆகிட்டால் சரியாயிடுவாங்க அப்படின்ட்டு. சரியாகிறதுன்றது மனசாட்சிப்படி நடக்கிறவன் தான் சரியாக இருப்போம். இல்லைன்னா ஜென்ரலாக கல்யாணத்துக்கு பிறகு காம உணர்வு தூண்டப்படும் இல்லையா. அதுக்கு முன்னாடி அவன் ஒழுக்கமாக இருந்தால் கூட காமத்தில் விழுந்த பிறகு யாரை பார்த்தாலும் அப்படி தான் தோணும். அதனால தான் நல்லா கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கிற பெண்கள், திருமணத்திற்கு முன்பு பேசிகிட்டு இருக்கிற பெண்கள் திருமணம் ஆனவுடனே தலைக்குனிய ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா மற்றவர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த எண்ணம் ட்ரிகர் ஆகுது. அப்போ 2019 தான் மேனேஜர் கல்யாணம் பண்ணுறார். அப்போ தான் இவங்களும் வராங்க, அந்த பொண்ணு வரா அம்மாவுக்கு பதிலாக. அப்போ அவனுக்கு காம எண்ணத்தோடு தானே பார்ப்பான். ஆல்ரெடி அம்மாவோட அவன் ஏற்கனவே காமத்தில் மூழ்கி இருக்கிறவன் தான். இதில் ஒய்ஃப்கிட்டையும் காமத்தில் விழும்போது இன்னும் அந்த போதை இங்கே அதிகமாக ட்ரிகர் ஆகும். ஸோ இதில் நடுவில் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும் இல்லையா. பேங்க்கில் கடன் வாங்கினதுக்காக கொலைகாரனாக மாறுறாங்க. சமீபமாக ஒரு சகோதரியுடைய வீடியோ பார்த்தேன். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் சகோதரி. அவங்க சொல்கிறாங்க, வெளிநாட்டில் வாழறது நரகம், எந்த நேரமும் இங்கே ஃப்ளைட்டு விழுது, அங்கே இது வெடிக்குது, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை. அதாவது மரணம் எங்கே வேணாலும் வரலாம், ஆனால் நம்ம குடும்பத்தோடு இறக்குறது பெட்டர். இங்கே அனாதையாக இறக்கிறதுக்கு பதிலாக தயவுசெய்து யாரும் கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினதுனால தான் நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். கடன் வாங்கி தான் ஒரு விஷயம் செய்யணும், தயவுசெய்து அந்த விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பயங்கரமான அட்வைஸ். ஏன்னா இப்போ கடன் வாங்கி தான் இவங்க மாட்டிக்கிறாங்க இல்லையா. அப்போ கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணுறதே ஒரு பேராசை தான். வருமானத்திற்குள்ளே செலவு பண்ண முடியாமல் ஏதோ பண்ணுறாங்க. அப்போ அங்கேயே பேராசைக்கு அடிமையான பிறகு இங்கே இந்த மாதிரி அவருக்கு தெரியும்ல, யார் கடன் கட்ட முடியாமல் துடிக்கிறாங்களோ அவங்கள தான் டார்கெட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு பேராசையை காட்டும்போது கொலை செய்யவும் துணிகிறாங்க. மேபி அவர் கூடவும் காசும் கொடுத்துருப்பார் கொலை பண்ணுறதுக்கு. 2 லட்சமோ ஏதோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் கொடுக்க தேவையில்ல, அது வேறு காசு வேறு வருது. அப்போ தூண்டப்படுறாங்க. ஸோ கடன் வாங்கிறது, அதாவது காமம் மிகப்பெரிய எதிரி, அதுக்கு அடுத்ததாக பேராசையும் கூட. ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். எளிமையாக வாழ்ந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. அடுத்தது இந்த சகோதரி, இவங்களுக்கு தெரியும் அம்மாவுக்கும் அவருக்கும் கள்ளத்தொடர்பு இருக்குதுன்ட்டு. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லி தான் இதெல்லாம் கண்டே பிடிக்கிறாங்க. அப்போ அம்மாவோடு தவறான தொடர்பில் இருக்கிறவனோடு நாமளும் தொடர்பில் வச்சுருக்கிறோன்றது எவ்வளோ கேவலமான விஷயம். அது காமத்தின் போதை.
இல்லையா? அடுத்தது அது பண்ணுற வேலை பாருங்க. அந்த ஏன்னா இவளுடைய ஹஸ்பண்டுக்கு 25 வயசு, சின்ன பையன்தான். இந்த பொண்ணுக்கு 23 வயசு, 2 வயசு தான் வித்தியாசம். ஆனால் பேங்க் மேனேஜர் 35 வயசு. எவ்வளோ வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இருந்தாலும் எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்னு, அதுதான் நம்ம சொன்னது, அந்த முதலாக பார்க்குற அந்த லவ் அப்படின்ட்டு ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டா பெரும்பாலும் பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா? அதனால தான் அவங்க வந்து டக்குன்னு லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அது ஒன்ஸ் இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கலன்னா பேயாக மாறிடுவாங்க. அது ஒரு நிறைய கொலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். கொலை நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், பழி வாங்கிறதெல்லாம். ஏன்னா அந்த குணம் மிருகமாக மாறும். ஸோ இப்போ சமீபமாக நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருப்போம், அல்லது இதுக்கு அடுத்த வீடியோவாக வரும். என்னென்னா அந்த கொல்கத்தாவில் லா காலேஜிலே மாணவியை வந்து சக மாணவர்களே ரேப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணுறான், அந்த பொண்ணு வந்து நான் ஏற்கனவே லவ் பண்ணுறேன்னு சொன்னது அவனுக்கு செம ட்ரிகர் ஆகுது. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், அரசியல் செல்வாக்குடையவன், இதெல்லாம் முதல்ல சொல்கிறான். சொல்லியும் அவள் இப்படி பண்ண உடனே அவனுக்கு டக்குன்னு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. இத்தனைக்கும் அவங்க அஃபேரில் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ தான் ப்ரப்போஸே பண்ணுறான். அதையே அவனால் தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இவன் இந்த பொண்ணோட தவறான தொடர்பில் இருந்துட்டு அங்கே அனுப்பும்போது அதே மைண்டிலேயே அந்த பொண்ணு இருக்கிறான். இதில் அந்த பையன் பாருங்க, அந்த காமம் அவனுக்கு என்ன லேசான போதை தான் இருந்திருக்கும் இல்லையா? பேசியிருப்பான் ஃபோனில். அதுலேயே அவனுக்கு போதை மயங்கி அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனவன் தெரிஞ்சும், இத்தனை பேர் சொல்லியும், கள்ள தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியும் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். எவ்வளோ, அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, கலியுகம் அழியிறதுக்கு இன்னும் சில வருடங்களே இருக்குது. ஏன்னா அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வரார், வந்தே 90 வருஷம் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் விநாச காலத்தில் விபரீத புத்தின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உலகழிவு நேரத்தில் மனிதனுடைய புத்திலாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக அந்த காமத்தில் விழுந்தோடனே அவன் எப்படி மாறுவான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ இந்த நேரத்தில் காதல், காமம் இதெல்லாம் தூக்கி கடைசிட்டு தனியாக நிம்மதியாக இருக்கிறது தான் சேஃப்டி. ஏன்னா சும்மாவே எல்லாருடைய ஆத்மாவும் இப்போ சக்தி இழந்து தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் கலியுகம். இதில் காமத்தில் விழுந்துட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுடைய புத்தி பேதலிச்சு போயிடும், பயங்கர விபரீதமாக புத்தி எடுக்கும். யோசிச்சுப்பாங்க, கொலை பண்ணுற அளவுக்கு அந்த பொண்ணு துணிரா. அந்த பொண்ணு கொடுத்த ப்ரெஷரில் தான் இவன் கொலையே பண்ணுறான், திருமல் ராவ் இல்லையா? ஸோ அவனுக்கும் அந்த சபல புத்தியும் இருக்குது. அது அவனை இல்லையா, திருமணமாகியும் இவன் உட்காந்து ஃபோனில் வீடியோ காலில் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் போது அந்த போதை ஏற ஏற ஒரு டைமுக்கு அப்புறம் இவனை பைத்தியமாக ஆக்கிடும். ஸோ அதனால தான் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னாலே, குறிப்பாக ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட பேசுகிறோம் அப்படின்னாலே, நாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோன்றது அவங்களுக்கு தெரியணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அன்பாக பேசலாம், எல்லாம் ஓகே, ஆனாலும் அதில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அவங்க உணரணும். அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயமெல்லாம் அவங்க லவ் அப்படின்ற தவறான சிக்னல் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சினிமா, பாட்டு இதெல்லாம் அப்படி இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விபரீத விளைவுக்கு வந்துடும். ஸோ ஒரு ஆணை பெண் மயக்கணும்னு நினச்சாலும் சரி, ஒரு பெண்ணை ஆண் மயக்கணும்னு நினச்சாலும் சரி, ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னொருத்தர் எதுவும் பண்ண முடியாது. ஸோ கள்ளத்தொடர்புடைய விபரீத விளைவு இது சிறந்த உதாரணம் இது இல்லையா? 50 வயசு அம்மா வந்து ஒரு 35 வயசு பையனோட கள்ளத்தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மகள் வயது பெண்ணை தான் திருமணம் பண்ணுவான் பெரும்பாலும் இல்லையா? ஸோ அப்போ அதை பற்றி யோசிக்கவே மாட்டுறாங்க பாருங்கள். இது எவ்வளோ பெரிய விபரீத விளைவெல்லாம் ஏற்படுத்திடும். ஸோ இந்த முக்கோண காதலில் யாரோ ஒருத்தர் பிரம்மகுமாரிகள் கொடுக்குற இந்த ஞானத்தை நல்லா ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இந்த சம்பவத்தில் வந்து தப்பிச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் பிரம்மகுமாரியாக இருந்தால் கூட, அந்த பேங்க் மேனேஜர் இருந்தாலும் சரி, அல்லது அந்த அம்மா சுஜாதா ஆகியிருந்தாலும் சரி, ஏன்னா அங்கே இனிஷியேட்டே ஆகியிருக்காது இல்லையா? அல்லது அவங்களுடைய மகள் இருந்தாலும் சரி.
இப்போ இந்த ஞானத்துடைய முக்கியத்துவம் இங்கே உணரப்படுது. எல்லா கொலைகளும் முடிஞ்சிருக்கும், கள்ளத்தொடர்பு முடிஞ்சிருக்கும். அப்படி என்ன இறைவனுடைய ஞானம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் ஆரம்பத்தில் சொர்க்கமாக தான் இருந்துச்சு. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்கள தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி இருந்தது வேறு யாரும் இல்லை, நீங்களே தான் கடவுள் சொல்கிறார். மறுஜன்மம் எடுத்து அனைத்தையும் இழந்துட்டோம். ஏன் இழந்துட்டோம்? சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருந்ததே தவிர உடலின் பக்கம் கிடையாது. இன்றைக்கி உடலின் பக்கம் கவனம் வந்துடுச்சு. உடம்பு நான் நினச்சிட்டோம். ஆனால் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் ஆத்மா, அதாவது அந்த உயிர் தான் பண்ணுது. அப்படிங்கிற கவனம் இருந்ததுனால சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம், அது மயக்கம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாம் ஆனந்தம்னு நினைக்கிற இந்த காதல், வெளி உலக விஷயங்கள், இது எல்லாமே ஆனந்தம் இல்லை, மயக்கம். என்ன வித்தியாசம்? ஆனந்தம் புத்தியை பலமாக வச்சிருக்கும், மயக்கம் புத்தியை பலகீனமாக்கும். அப்போ இங்கே நாம் ஆனந்தம்னு நினைக்கிற எல்லாமே மயக்கம்தான். ஏன்னா ஆனந்தம் உள்ளே இருந்து வர்றது, வெளியில் எந்த காரணமும் இல்லாமல். அதை இப்போ நீங்கள் வர வைக்க முடியுன்றார். ஏன்னா கலியுகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா கலியுகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக போகுது. அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் மறுபடியும் தகுதி அடையணும். சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களோ அந்த உணர்வுக்கு இப்போ வரணும். ஆனால் புத்தி ரொம்ப மயங்கி போயிடுச்சு, பலகீனமாயிடுச்சு. அப்போ அதை பலப்படுத்தணும், சக்தி வேணும். அதற்கு இறைவனை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது. உடம்புன்றதே மறந்துடுங்க, வெறும் ஆத்மா ஒளியாக இருக்கிற நான். ஆனால் இப்போ ஆத்மா பலகீனமாக இருக்குது. அந்த பலத்தை நிரப்புறதுக்கு என்னுடைய அப்பா சிவனை நினைக்கிறேன். அவரை தான் பரமபிதா அல்லான்னு சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற இறைவனை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானம் தினம் தினம் எச்சரிக்கை கொடுப்பார். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் டக்குன்னு ஆத்ம உணர்வுக்கு வர முடியாது. அப்போ தினம் தினம் அந்த எச்சரிக்கை தேவைப்படுது. இறைவன் கொடுக்குற அந்த ஞானத்திற்கு பேர் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இறைவனை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணணும். எந்த காரியம் பண்ணாலும் இறைவன் நினைவில்லாமல் பண்ணிடக்கூடாதுன்றதில் மட்டும் கவனம் வைங்க. ஏன்னா சாதாரண ஒரு காரியம் செய்யும்போதே ஆத்மா சக்தி இழக்கும் இல்லையா? மேபி அந்த பேங்க் மேனேஜர் நல்லவராகவே இருந்திருக்கலாம் ரொம்ப நாளைக்கு. அந்த பேங்க் வேலை பார்க்க அந்த ஆத்மா சக்தி இழக்க ஒரு டைமுக்கு அப்புறம் அது பலகீனமாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது இல்லாமல் ஆபாச படங்கள் அது இதெல்லாம் பார்க்குறதும் இன்னும் பலகீனமாகி ஒரு டைமுக்கு பிறகு அவர் தப்பாக நடந்திருக்கலாம், அல்லது அவர்கிட்ட யாராவது பெண்கள் தப்பாக நடந்திருக்கலாம். ஸோ ஒன்ஸ் அந்த காமத்தை அவங்க சுவைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவனுடைய புத்தி போயிட்டே இருக்கும். இதில் என்ன ஒன்றுன்னா, இப்போ அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவன் இறந்து. ஒருவேளை மாட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா பொண்ணு இவர் 3 பேரும் சேர்ந்து லடாக் போனாலும் சரி, அந்தமான் நிக்கோபார் போனாலும் சரி, ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா அம்மா கூட இவன் இருக்கிறது? இப்போ அம்மாவையும் கொலை பண்ண தான் அந்த பொண்ணு பண்ணுவான் கண்டிப்பாக. அல்லது இந்த அம்மாவுக்கு கடுப்பாகி அவனை கொலை பண்ணுவா, இல்லை பொண்ணை கூட கொலை பண்ணுவா. இன்னும் ஏன்னா அந்த ஆத்மா அந்த காமத்தின் போதை முழுக்க என்ன பண்ண வைக்குன்னே கணிக்கவே முடியாது யாராலையும். ஆத்மா பலகீனமான ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்றாங்க. ஆனால் அதை விட புத்தியை மயக்கக்கூடியது காமம். ஆனால் அதை பற்றி யாருமே சொல்லலை. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். அது மனைவியோடு இருந்தாலும் சரி, யாரோடு இருந்தாலும் சரி, காமம், காதல் உங்கள் புத்தியை கெடுக்கவே செய்யும், உங்கள் புத்தியை அழிக்கவே செய்யும். புத்தியை அழிஞ்சிட்டாலே வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், 3 பேருடைய வாழ்க்கை, ஒருத்தருடைய உயிரே போயிடுச்சு இல்லையா? இத்தனை பேர் சொல்லியும் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிச்சார். இங்கே இப்படி. அங்கே ராஜா ரகுவன்ஷி மேகாலயா மர்டரில் என்னாச்சு? அங்கே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான்ட்டு அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார். அவங்க அம்மாக்கிட்ட வேணாம்மா இந்த கல்யாணம் வேணான்னு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டும்போது இல்லை நான் பிஸியாக இருக்கிறேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்றார். ஸோ அவர் கொஞ்சம் உஷாராகியும் பாவம் மாட்டிக்கிட்டார். என்ன பண்ணுறது? மொத்தத்தில் சேஃப்டியாக இருக்குன்னா கல்யாணமே பண்ணாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா யாருக்கு எப்படி வரும்னு யாருக்கு தெரியும்? காதல்லையும் சிக்காமல் இருக்கணும். மெயினாக எதிர்ப்பால் ஈர்ப்பே இல்லாமல் இருக்கணும்.
அதுக்கு இறைவன் நினைவிலே இருங்க. யாரை பார்த்தாலும் புருவ மத்தியில் பேசுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேருந்து அந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்பா அம்மா, கணவன் அப்பா அம்மா, குழந்த, இந்த மாதிரி திருமணமாக இருந்தால் கணவன் மனைவி, அப்படி ஆத்மான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களையும் அதே மாதிரி ஆத்மான்னு பார்க்குறதுல அந்த பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக ஆண் பெண் வந்தாலும் உங்கள் புத்தி சலனமாகாது. அப்போ ஆத்மா சக்தி நிரம்பிடுச்சுன்னு அர்த்தம். அந்த நிலை அடையும் போது தான் உலகழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நிலையை நாம் அடைந்த பிறகு உடல்ன்ற உணர்வே இல்லாத பொழுது உலகம் அழியிறது கூட உங்களுக்கு பயத்தை கொடுக்காது. ஏன்னா உடல் உணர்வுனால தான் பயமும் வருகிறது. ஆத்ம உணர்வுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதே நேரத்தில் யாருக்கும் நாம் துக்கத்தையும் கொடுக்கவும் மாட்டோம். அது மட்டும் இல்லை, பற்றும் போயிடும். காமம் மட்டும் இல்லை, பற்று எல்லாமே போயிடும். அப்போ என்ன ஆனாலும் உங்களுக்கு துக்கம் இருக்காது. சதா ஆனந்தமாக இந்த துக்கம் நிரம்பிய கலியுகத்திலே உங்களால் இருக்க முடியும். அப்புறம் சொர்க்கத்தில் கேட்கவே தேவையில்லை இல்லையா? ஸோ 2016 2019 வரைக்கும் அம்மாவோட ஒரு கலத்தொடர்பில் இருக்கிறார்ல. அப்போ இன்னொரு கல்யாணம், அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கும். ஏன்னா அதை பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே கல்யாணம் பண்ணியிருந்திருக்க வேண்டியது தானே. அப்போ ஏற்கனவே அவருடைய மைண்டில் இவங்களை கல்யாணம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தான் தவறான தொடர்பில் இருந்திருக்கிறார். சரி, அப்படி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு வெறுப்பு வரணும்ல, நமக்கு துரோகம் செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் காமம் என்ன பாடுபடுத்துது பார்த்தீங்களா? அப்படி இருந்தாலும் எனக்கு அவன் தான் வேணும். சரி, மகளை லவ் பண்ணுறான்னும் போது ஒரு வெறுப்பு வர வேண்டாம்? அப்பையும் அவன் தான் வேணும். இந்த காதல் மயக்கம் எப்படியெல்லாம் புத்தியை கெடுக்கும்னு யோசிச்சு பாருங்க. இல்லை அவன் நாளைக்கு கொலை பண்ணி போட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அவன் தான் வேணும். ஸோ அதனால தான் அது நல்ல பாம்பின் விஷத்தை விட கொடியது காமம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். லவ் இஸ் எ ஸ்வீட் பாய்சன், சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே. இங்கே பெண்ணு ஆண் விஷயம் இல்லை, காமம் காதல் இதுதான் விஷயம். காமம் காதல் இல்லாமல் நீங்கள் பழகுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது வந்துட்டால் தான் பிரச்சனை. ஆனால் இப்போ பார்த்தாலே வந்துடும். அதுக்கு தான் முகத்தை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்கன்னு கடவுள் சொல்கிறார். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸு ரீல்ஸை பார்க்கும்போது கூட ஆத்மாவில் உங்கள் கவனம் போகணுமே தவிர உடல் பக்கமே போயிடக்கூடாது. ஆனால் உலகம் ரொம்ப மோசமாக, ரொம்ப ஆபாசமான விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக இன்டர்நெட்டில் வந்துடுது, நல்ல விஷயம் பார்த்துட்டு இருக்கும்போதே. ஸோ அதையும் மீறி உங்களுடைய கவனம் ஆத்மாலே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இங்கே மயங்கிறது அடுத்தது வெளி உலகத்தில் மயங்க வைக்கும். அந்த மயக்கம் கடைசியில் எந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்து விடுன்றதுக்கான ஒரு முக்கியமான நிரூபணம் இந்த சம்பவம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தினம் தினம் அந்த முரளியை கேளுங்கள். 24 மணி நேரமும் இறைவன் சிவபெருமானை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களையும் ஆத்மானு உணருங்க, பிறரையும் ஆத்மானு பாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை விட்டால் நமக்கு பாதுகாப்பு எதுவும் கிடையாது.